அதனுடைய 2வது வசனம், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் விண்ணப்பம் வீணா போவதே இல்லை. நீங்க தேவ சமூகத்திலே அழுக வீணாய் போவதே இல்லை. நீங்க எதற்காகலாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்களோ, எதெல்லாம் சொல்லி அழுது விண்ணப்பம் பண்ணீங்களோ, அதெல்லாம் கர்த்தர் கேட்டருளி ஆண்டவர் தள்ளாமல் உங்களுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். நிறைய விருப்பங்கள், ஆசைகள் உங்களுக்கு இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நான் இப்படி ஒரு தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும், இப்படி எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், என் குடும்பம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்கும், இப்படி எனக்கு ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆண்டவரிடத்துல உண்மையா நீங்க சொன்ன அந்த மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நான் கண்பான தேவ பிள்ளையே, உன் வெறுமை எல்லாம் நிறைவாய் மாறப்போகிறது. உன் வெறுமையை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்த அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் உங்களை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் உங்களை நிந்திச்சிருப்பாங்க, எத்தனை பேர் உங்களை அழ வச்சிருப்பாங்க, உனக்கு ஒண்ணும் இல்லை, எத்தனை பேர் உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. அந்த உதாசீனப்படுத்தின, உங்களை அழ வைத்த, உங்களை நிந்தித்த அந்த மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க போகிறீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறாரு. உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க சூழ்நிலைமையை மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை வாழ வைப்பார். கலங்காத, அழாத, கர்த்தர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், மன விருப்பத்தின்படி கொடுக்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிற தேவன். எத்தனை பேர் பிள்ளைகளை தள்ளி இருக்கலாம், வேண்டான்னு ஒதுக்கி இருக்கலாம், நீ தேவையில்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளை தள்ளாத தெய்வம், முடத்தில் வருகிறவர்களை தள்ளாத தெய்வம், அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க போகிற தெய்வுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.